ஜகத்பிதா ஷீதலேத்தும் ஜகத்தாத்தரை ஷீதலாயை நமோ நமக. ஷீதலா பரமேஸ்வரி ஸ்ரீ மகாமாரியம்மனை வணங்கி இந்த வருடம் விஸ்வாசு வருஷம் ஆவணி மாதம் 22ஆம் தேதி நிகழவிருக்கின்ற 7/9/2025 அன்று நிகழவிருக்கின்ற சந்திர கிரகணத்தை பற்றி இப்போ இந்த இடத்துல பேசுகிறோம். இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது சதய நட்சத்திரத்தில் 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு மணி 9:51 ஆரம்பமாகிறது. இந்த ஆரம்பிக்கிற சந்திர கிரகணம் 11:42 மத்தியமம்னு சொல்லக்கூடிய உக்கிரத்தை அடையுது. அப்போ இந்த உக்கிரம்னு சொல்லும்போது அது கொஞ்சம் விளைவுகள் கூடுதலான நேரம். திரும்பி அது பூரணத்துவம் அடைந்து பூர்த்தியாகக்கூடிய காலம் சரியாக இரவு மணி 2:25 கிரகண பூரண தோஷ காலம் பூரணமாகி விலக ஆரம்பிக்கிறது. ஆக அன்றைய இரவு முழுக்க அந்த கிரகண தோஷம் உண்டு. அதனால் ஸ்ரீகள் இதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் அந்த கிரகணம் தெரிய இருக்குது. சந்திர கிரகணம் தென் மாவட்டங்களுக்கு அதிகமான விளைவுகளை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இது என்ன பண்ணணும் அப்படின்னு எடுத்தோம்னா, பொதுவாக அதிகப்படியான மழை, தேவையில்லாத கூடுதலான மழையால் மக்கள் சிரமப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும். சந்திரன்னு சொல்லக்கூடிய கிரகமே நீருக்கான ஒரு மகத்துவமுடைய கிரகம். அதனுடைய விளைவில் கிரகணத்துவம் ஏற்படுறதுனால சில சிரமங்களை நம்ம தமிழகமும் கேரளா ஆந்திரா இவைகள்லாம் சந்திக்க இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இந்த கிரகணத்தினால் வரக்கூடிய தோஷங்கள் பெறக்கூடிய நட்சத்திரங்கள் 5 நட்சத்திரங்கள் இந்த தோஷத்துக்கு ஆட்பட இருக்குது. அதில் இது சதய நட்சத்திரத்தில் தான் இந்த கிரகண காலமே ஆரம்பமாகிறது. அந்த சதய நட்சத்திரத்தில் தொடங்குகிற அந்த கிரகணம் பூரட்டாதியையும் சந்திக்கிறது. அவிட்டத்துக்கும் அந்த அதிகாரங்கள் உண்டு. அதை இல்லாமல் அந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்களும் இந்த தருணத்தில் தனக்கான பரிகாரங்களை பண்ணிக்கிறது விசேஷம். அடுத்தாப்புல இதனுடைய விளைவால் திருவாதிரை சுவாதி, ஏன்னா பூரண சந்திர கிரகணம் நிகழ்கிறது சதயத்தில் நிற்கிறதுனால, ராகுனுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறதுனால அதனுடைய விளைவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அதுலேயும் இந்த சந்திர கிரகணம் சதயம் தன்னுடைய சுய நட்சத்திர காலில் ராகு பகவான் ஏறி அந்த வீட்டிலே சந்திரன் அதோட சங்கமித்து சனீஸ்வர பகவான் ராசி நாதனும் அந்த வீட்டிலே சேர்ந்து இருக்கிறதுனால இந்த கிரகணத்தை கொஞ்சம் கவனமாக அதுக்கான பரிகாரங்களை அந்த ராசிக்காரவா பண்ணிக்கிறது நல்லது. இப்போ இந்த இடத்துல இதனுடைய விளைவுகளுக்கு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய வழிமுறையாக தான் இந்த இடத்துல இந்த கிரகணத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். அதில் இந்த 5 நட்சத்திரக்காரர்களும் அவசியம் அந்த பரிகாரங்கிறத எடுத்துக்கலாம். அப்போ இந்த பரிகாரங்கிறது எப்படி அப்படின்னா, இந்த இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கிரகண காலத்தில் தன் மேலே இருக்கக்கூடிய சில காந்த அதிர்வுகள் அவங்க உடம்புலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிடும். அதனால் அவங்களுக்கு அந்த பலம் பத்தாமல் சில பிரச்சனைகளை சந்திப்பாங்க. அப்போ இந்த கிரகண காலத்தில் ஏற்பட்ட அந்த இழப்பீடை சரி செய்வதற்கு சில ஆலய வழிபாட்டின் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த காந்த அதிர்வை இவங்க பெறதில் இவங்க தனக்கு ஏற்பட்ட இழப்பீடை சரி பண்ணி இந்த செயலிருந்து விடுபட முடியும். இதுதான் பரிகாரம். பரிகாரம்னு சொன்னால் வேறு மாதிரியானது இல்லை. தனக்கு தேவையான எனர்ஜியை அது எங்கே கூடுதலாக கிடைக்குமோ அந்த மின்னாற்றலை அவங்க அந்த மின்காந்த ஆற்றலை அந்தந்த சன்னதிகளில் பெறக்கூடிய வழிமுறை தான் பரிகாரம். ஆக இந்த நிகழ்வினால் என்ன நடக்க இருக்கும் அப்படின்னு பற்றி ஒரு சின்னதான விஷயத்தை ஒரு பாதுகாப்புக்காக அவங்களுக்கு சொல்லி வைக்கிறதுக்கு நான் இந்த இடத்துல முயல்கிறேன். அந்த வகையில் கிரகணம் பிடிக்கக்கூடிய அந்த காலத்துக்கு வரக்கூடிய லக்னம் மேஷ லக்னத்தில் கிரகணம் ஆரம்பம் ஆகிறது. அந்த மேஷ லக்னத்தில் ஆரம்பித்து அதனுடைய விளைவுகளால் வரக்கூடிய விளைவில் சந்திரா லக்னம் ஆகிய சதய நட்சத்திரத்தில் நடக்கிறதுனால அந்த சதய நட்சத்திரக்காரங்களுக்கு தன்னுடைய வீடு இடம் சம்பந்தமாகவும் தன்னுடைய உடம்பு சம்பந்தமாகவும் தன்னுடைய வாழ்க்கை துணை சார்ந்த விளைவுகளும் நண்பர்களால் சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். அதனால் சதி நட்சத்திரக்காரவங்க ரொம்ப கொஞ்சம் கவனமாக அந்த கிரகண காலத்தினுடைய நேரங்களில் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்க நட்சத்திராதிபதி அந்த வீட்டுக்குடைய ராகுவும் அந்த கும்பராசிக்கு அதிபதி சனியும் சேர்ந்திருக்கிறதுனால இவங்க அடுத்தவங்கள்ட்ட வெகு சீக்கிரமாக இலகுவாகி மாட்டி சிக்கல்களை அடைய வேண்டிய கட்டாயங்கள் உருவாக்கப்படும். அதனால் இந்த வருடமே 26 வரைக்கும் சனி பயிற்சி வரைக்குமே அவங்க கவனமாக இருக்கணும். 26 பூர்த்தி வரைக்கும் நான் சொல்லலை, வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதனால் சதய நட்சத்திரக்காரர்கள் அதுக்கான பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குடைய நிலையில் அவங்க பண்ண வேண்டியது கால பைரவரை தரிசனம் பண்ணணும். கால பைரவர் அதுவும் என்ன நாளில், வியாழக்கிழமை அல்லது காளி
சனீஸ்வர பகவான். இப்போ காளி தரிசனம் அப்படின்னு எடுத்துட்டா சிவாலயத்தில் தான் காளிக்கு பலம் கூட. அதனால் சிவாலயத்தில் போய் அங்கே காளியும் அங்கே சேர்ந்திருக்கக்கூடிய சன்னதிகளாக அவங்க வழிபாடு பண்ணி குரு காளி அங்கே இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானையும் தரிசனம் பண்ணி சனீஸ்வரர் குரு காளி இப்படி வழிபாடு பண்ணலாம். காலபைரவர் போனாங்கன்னா அங்கே போய் அர்ச்சனை பண்ணி அங்கே பகவானுக்கு எள்ளு சாதம் விநியோகம் இது மாதிரி செய்தும் அனுகூலம் பண்ணிக்கலாம். மிளகு சாதம் எள்ளு சாதம் விநியோகம் பண்ணியும் அனுகூலம் பண்ணிக்கலாம். அடுத்தது சுவாதி நட்சத்திரக்காரர்கள், அதாவது திருவாதிரை, சதயத்துக்கு அப்புறம் திருவாதிரை. இப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இது வரக்கூடிய விளைவுகள் என்னமாக இருக்கும், அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், இவங்க என்ன வழிபாடு எடுத்துக்கலாம், எந்த சன்னதியில் அதுக்கு இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மின்காந்த ஆற்றல், விண்ணுலகத்திலேருந்து வரக்கூடிய இறை ஆற்றலை எங்கே இவங்க பெற முடியும் அப்படின்னு எடுத்துக்கும்போது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அவங்களுடைய வாகனங்கள் சம்பந்தமான விளைவுகளை அவங்க சந்திக்க இருக்கிறாங்க. வாகனங்கள், உடல் நலம், இடம் மனை பூமி இவைகளால் சில சிக்கல்கள் சந்திப்பாங்க. அடுத்தாப்புல அவங்க தகப்பனார் வழி சொத்துகள், தந்தை வழி பிதுர் ராஜிதங்கள் சார்ந்த அப்பா வழி பங்கீடு இவைகளெல்லாம் தள்ளி போடுறது நல்லது. அது சம்மந்தமாக வந்தால் கூட நீங்கள் ஆற போட்டு வச்சுருங்க. அது சம்மந்தமாக நீங்கள் இப்போ முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அது விளைவுகள் உங்களுடைய சொந்தங்களுக்குள்ளேயே கடுமையான விளைவுகளாகி வழக்கு இந்த மாதிரி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான பிரிவினை இவைகளை தவிர்ப்பது நல்லது. அதனால் அதிலெல்லாம் எதுவும் இறங்க வேண்டாம், அதை ஒதுக்கி வைங்க. தந்தையினுடைய உடல் நலத்தை பேணுங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை பண்ணுங்கள். நீங்கள் பண்ண வேண்டிய வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமாக சூரியனார் கோயில் போகிறது ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும், அங்கேயும் போய் பார்க்கலாம். ரெண்டாவது சனீஸ்வரன் திருநள்ளார், உங்களால் சன்னதிக்கு போயிட்டு வர முடிஞ்சதுன்னா ஒரு நடை அது மாதிரி போங்க. குரு ஆலங்குடி, சூரியனார் கோயில், திருநள்ளாறு தரிசனம் பண்ணி வழிபாடு பண்ணிக்கிட்டு வரலாம். ராகு சன்னதியும் சேர்த்துக்கோங்க. அப்படி பண்ண முடிஞ்சால் ரைட்டு. இல்லை இப்போ சில பேருக்கு உடனே அங்கெல்லாம் போக முடியாது, கஷ்டப்படுறவா இருப்பா. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணலான்னா சிவாலயத்தில் கொண்டக்கடலை இல்லை நிவேத்தியம் பண்ணி அங்கே இருக்க குருக்களை பார்த்தோ பரிஜாரரை பார்த்தோ கொண்டக்கடலை நிவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணி அதை விநியோகம் பண்ணுறது விசேஷம். அதனால் கொண்டக்கடலையில் அது மாதிரி செய்து கொடுங்க. நீங்கள் தரிசனம் பண்ண வேண்டிய சன்னதி நல்ல சிவாலயத்தில் விநாயகர், காளி, சனீஸ்வர பகவான் தரிசனம் விசேஷம், அதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தாப்புல சுவாதி, இது திருவாதிரைக்கு அடுத்தது சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அந்த ராசிக்கான குரு பார்வை இருக்குது. இப்போ நம்ம பேசுகிற ராசிகள் கும்பராசிக்கும் சரி, இந்த துலா ராசிக்கும் சரி குரு பார்வை இருக்கிறதுனால ஒன்றும் சிரமங்கள் வந்துடாது. இருந்தாலும் ஒரு பாதுகாப்பாக சிலருக்கு தசாபுத்தி சரியில்லைன்னா இந்த கோச்சார குரு மட்டுமே சரி பண்ண முடியாது. அதனால் இந்த வழிபாடை எடுத்துக்கிறது அவங்களுக்கு மிகுந்த வெற்றியை தரும். அதனால் போய் தரிசனம் பண்ணுங்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தைகளால் விவகாரங்கள் வரும். அதனால் குழந்தைகளுடைய செயல்பாடுகளை ரொம்ப கவனமாக நம்ம வாட்ச் பண்ணி அவங்கள கொண்டே விடுறது, திரும்ப அழைச்சிட்டு வர்றது இதெல்லாம் கவனமாக செய்யணும். உங்களுடைய மரியாதைக்கு பங்கம் வரக்கூடிய சில காரியங்கள் நடக்கும். அதனால நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க சார்ந்தவங்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருங்க. இறைநிலை சம்பந்தமாக, அதாவது நீங்கள் ஒரு கோவிலில் ஒரு பணியில் இருக்கீங்க அல்லது சிவாலயங்கள் மற்றபடி ஏதாவது உங்களுக்கு பொறுப்புகள் இருந்ததுன்னா அந்த ஆலய பொறுப்புகள் இதிலெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். முக்கிய முடிவுகள் இப்போ எடுக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி போட்டு பண்ணுறது சிறப்பை தரும். ஏதாவது நீங்கள் செய்ததால் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு உங்களை மற்றவங்க கோச்சிக்கிற மாதிரி நிகழ்வுகள் வரும். அதனால் முடிவுகள் எதுவும் நீங்கள் எடுக்க வேண்டாம், மற்றவங்களை கலந்து ஆலோசித்து அவங்க பொறுப்பில் விடுங்க. அது மிகப்பெரிய வெற்றியும் யோகத்தையும் தரும். நீங்கள் இந்த நான் சொன்ன சிவாலய வழிபாடு நீங்கள் எடுத்துக்க வேண்டிய தரிசனம் அப்படின்னு எடுத்துட்டா நீங்கள் பிரித்தியங்கரா மாகாளியை பார்க்குறது ரொம்ப விசேஷம். ஏன்னா இப்போ உங்களுக்கு தெய்வ பலம்ங்கிற ஒன்று தான் ரொம்ப கை கொடுக்கணும். ஆனால் நீங்கள் அங்கே போகும்போது தான் சிக்கலையும் சந்திக்க இருக்கிறீங்கன்னு இருக்கிறதுனால நீங்கள் அந்த பிரித்தியங்கரா மாகாளி போனீங்கன்னா அது எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு இருக்காது. அங்கே போயிட்டு அங்கே உள்ள முறைப்படி அங்கே வழிபாடு எடுத்துட்டு அங்கேயும் விநியோகம் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு நிவேத்தியம் பண்ணி அங்கே வர்ற கோயிலுக்கு வரவாளுக்கு விநியோகம் பண்ணுங்கள், சிறப்பை தரும். அடுத்தவளை நம்ம பண்ணிக்க வேண்டியதில் அவிட்ட நட்சத்திரம். இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போதைக்கு சில நெருக்கடிகள்லேருந்து விடுபடுற நேரம். இருந்தாலும் கடனாள் விவகாரங்கள், புதிய வழக்குகள் இவைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருக்கணும். தொடர்ந்து இந்த அவிட்ட நட்சத்திரம் கடந்த காலகட்டங்களில் சில சிரமங்களை சந்திச்சிருக்காங்க. இப்போ அது அதிகப்படி ஆகாது. இருந்தாலும் அவங்க எடுத்துக்க வேண்டியது கடனாள் நெருக்கடி வரும், அவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. நோய் வர வாய்ப்பு உண்டு. அதனால் இது வராமல் இருக்கணும். அப்படிங்கும்போது இவங்க என்ன மாதிரி தன்னுடைய வழிபாடு எடுத்துக்கலாம்னா சிவாலயத்தில் குருவுக்கும் காளிக்கும் தரிசனம் பண்ணி வழிபாடு, பிள்ளையார் காளி குரு இது மூணையும் தரிசனம் பண்ணி வழிபாடு பண்ணலாம். இவங்க போய் வழிபாடு பண்ணுறது வியாழக்கிழமையில் போகிறது சிறப்பாக இருக்கும். அதை ஃபாலோ பண்ணால் இன்னும் நல்ல யோகத்தை அடைவாங்க. புரட்டாதி நட்சத்திரத்துக்குடையவர்களுக்கு தன சம்பந்தமாக
குடும்ப சம்பந்தமாக வீட்டில் ஏதாவது நம்ம சொல்ல போக அது பிரச்சனையாக மாறும். அதனால் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக அளவீடு செய்து பேசணும். கொஞ்சம் கவனத்தோடு இருந்தால் இவங்களும் சரி பண்ணிக்கலாம். பண சம்பந்தமான விரயங்கள், ஏமாற்றங்கள், மறந்து வச்சுட்டு வந்துடுறது, களவு போகிறது, இந்த மாதிரியான வாய்ப்புகள் உண்டு. அதனால் குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையோட காரியங்கள், எச்சரிக்கைன்னா நம்மளால் அவங்களுக்கு உபத்திரவம் வராமல் நீங்கள் கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும். இதுக்கு எல்லாமே மாற்று வழின்னு எடுத்துட்டா அந்த சுவாமியை தரிசனம் பண்ணுறது ஒன்று தான். இப்போ ராகு அப்படிங்கும்போது அது காளியம்மன். அதே இடத்துல சந்திரன் மாற்றான், சந்திர கிரகணம், அது யாரை சொல்லலாம்? சாந்தமான அம்பாள். இப்போ மாரியம்மனை எடுத்துக்கலாம். ஒரு சாந்தமான அமைதியாக அபயம் வரத முத்திரையோடு இருக்கிற அம்பாளை சேவிக்கிறது ரொம்ப விசேஷம். அது மாதிரி தரிசனம் பண்ணிக்கோங்க, மிகப்பெரிய வெற்றி யோகத்தை அடைவீங்க. இந்த கிரகண காலம் முடிஞ்சோடனே இந்த 5 நட்சத்திரக்காரர்களும் அவசியம் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போய் 2 அர்ச்சனைகள் அவசியம் பண்ணுங்க. பகவானுக்கு ஒரு அர்ச்சனை, அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை, குருவுக்கு ஒரு அர்ச்சனை, 3 அர்ச்சனை பண்ணிவிட்டு சுவாமி அன்னைக்கு 9 பிரதர்ஷனம் வந்து யாருக்காவது ஒரு தானம் கொடுங்க. பசுவு கொடுங்க, இல்லது யாராவது ஒரு மனுஷனை பார்த்து ஒரு அன்னதானம் சாப்பாடு வாங்கி கொடுங்க. வேறு ஒன்றும் நீங்கள் பண்ண வேண்டாம். சுவாமி உங்கள்கிட்ட எதையுமே கேட்கல. உங்களுடைய பாவங்கிட்ட தீர்த்துக்கிறதுக்கான முயற்சி தான் இது. இன்னொரு ஆத்மாவுக்கு நீங்கள் உதவுறதுனால நீங்கள் பெரிய மாற்றத்தையும் உயர்வை அடைவீங்க. இந்த கிரகண காலம் நம்ம எல்லாருக்கும் நன்மையும் வெற்றியை தரும்னு வேண்டி உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன்.